எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன். எப்பிராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். எப்பிராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அழுகையோடும் விண்ணப்போடு வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உங்களை வழி நடத்த பண்ணுவேன், நான் உங்களை வழி நடத்துவேன். செமையான பாதையில இடராதபடிக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கு பண்ண அதே தெய்வம் நமக்கும் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை வழி நடத்துவேன். அல்லேலூயா. பல நேரங்களில் நாம் அனுதின வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனை, சில போராட்டம் அல்லது நம்முடைய தேவைகள், அநேக நேரத்தில் எண்ணி நாம் என்ன செய்கிறோம்னா புலம்புறோம். என்ன செய்வோம், எப்படி இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போவோம், பிள்ளைகள் எப்படி நடத்தி கொண்டு போவேன், குடும்பத்தில் உள்ள தேவைகள் இருக்குதே, இனி வருகிற காலத்தை எப்படி இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போவேன், எப்படி நிர்வாகம் பண்ணுவேன். சில நேரத்தில் நம்ம முன்பு இருக்கிற சில சவால்கள், சில பிரச்சனை, சில தேவைகள், சில நெருக்கங்கள், அதை நினைத்து நம்ம இனி எப்படி நான் போவேன், இனி எப்படி இந்த லைஃப்பை நடத்துவேன், இனி எப்படி இந்த குடும்பத்தை கொண்டு செல்வேன், பல நேரங்கள் நம்ம என்ன செய்கிறோம், புலம்புகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வழி நடத்தி செல்வேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒரு கையை பிடிச்சு நடத்துகிற தகப்பனை போல நம்மை வழி நடத்துவதற்கு உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இருதயங்களின் அலைச்சல்களையும் அங்கலாய்ப்புகளையும் அறிந்தவர், நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நம்முடைய எதிர்காலத்தை சரியாய் அறிந்தவர், நம்முடைய காரியங்களை சரியாய் திட்டம் பண்ணி இருக்கிறவர், நிச்சயமாய் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி செல்ல உண்மையில்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பம் என்ன செய்கிறார், அவர் கேட்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார். நம்முடைய காரியங்களை குறித்து இனி நான் என்ன செய்வேன், இந்த பிரச்சனை எப்படிதான் நான் சரிபடுத்துவேன், இந்த காரியமெல்லாம் எனக்கு ஒரு போராட்டமாக இருக்குது, இதுக்கு மத்தியில் இனி நான் எப்படி முன்னேறி போக முடியும், எப்படி நான் அதை கொண்டு செல்ல முடியும். சில நேரத்தில் நம்முடைய பலவீனத்தை நிமித்தம் நம்ம என்ன செய்துடுறோம், சோர்ந்து போயிடும். சில காரியங்களை நம்மளால செய்ய முடியாமல் போகும்போது, சில பிரச்சனையை சரிப்படுத்த முடியாமல் போகும்போது, குடும்பத்தை சரிவர நடத்தி செல்வதற்கு நமக்கு பலன் இல்லாமல் போகும் பொழுது, அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், சில நெருக்கங்கள் வரும்பொழுது இனி எப்படி நான் இதை கொண்டு செல்லுவேன், இனி எப்படி நடத்தி செல்லுவேன், சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம், புலம்புகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியாதுதான், ஆனா நான் உன்னை வழி நடத்துவேன். அல்லேலூயா. உன் குடும்பத்தை நிர்வகிக்க உன்னால முடியல தான், உனக்கு இருக்கிற பெரிய தேவைகளை உன்னால சந்திக்க முடியல தான், உன் குடும்பத்தை சரியா கொண்டு போக முடியல, உன் வேலையை, உன் தொழிலை, உன் எதிர்காலத்தை நீ சரியா நீ கொண்டு போக முடியல, உண்மைதான். ஆனா நான் உன்னை இடராத செமையான வழியில நான் உன்னை நடத்தி செல்வேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால ஒரு மனிதன் நடத்தப்படுவானால் அவன் வாழ்க்கை மகிமையா இருக்கும். அல்லேலூயா. செம்மையானவனுக்கு இருளிலும் வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவன் யாருன்னா கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள். ஒரு மனுஷன் வாழ்க்கையை கர்த்தர் நடத்தி செல்வார்னா, அவன் வாழ்க்கையில எல்லா பக்கம் இருள் சூழ்ந்தாலும், அல்லது அவனுடைய வாழ்க்கையின் வெளிச்சத்தை இந்த உலகை இருளாக்க போராடினாலும், அவருடைய வாழ்க்கையை பாழாக்குவதற்கு மனிதர்களோ சத்ருவோ உலகமோ போராடினாலும், அந்த மனிதன் கர்த்தரால் நடத்தப்படுவதனால் இருளான பாதையிலும் அவர்களுக்கு வெளிச்சத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பு இருக்கிற காரியங்களை பார்க்காதீங்க, என்ன கர்த்தர் வழி நடத்துவார், என்ன அவர் கையை பிடிச்சு நடத்து. இதுவரைக்கும் அவர் தான் நடத்தினாரு. இந்த 10 மாதங்கள் மாத்திரம் அல்ல, நம்ம பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் வழி நடத்தினது யாரு தான்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம பலத்திலேயே வந்தோம். நம்ம பலத்தில் வந்திருந்தோம்னா என்னைக்கும் நம்ம சுண்ணாம்பாயிருப்போம் செத்து. இது வரைக்கும் நம்ம நடத்தி வந்தது கர்த்தர். எத்தனையோ சவால்கள், எத்தனையோ போராட்டங்கள், சில நேரங்களில் இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து போக முடியுமாங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு எப்படி கடந்து வந்திருக்கிறோம்? உபாகம் 1:31 வாசித்து பாருங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோல்ல சுமந்து வருவது போல மட்டும் நம்ம நடத்தி வந்தாராம். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க நமக்கு. உலகத்துல எல்லா மனுஷர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம்
தேவ ஜனங்களாகி உங்களுக்கு எனக்கும் என்னன்னா, கர்த்தருடைய தோள் மீது அமருகிற பாக்கியம். அல்லேலூயா. மனுஷன் தெய்வத்தை தோள் மேல சுமக்கிறான், மனுஷனை தோள் மீது சுமக்கிற ஒரே தெய்வம் இயேசு. அல்லேலூயா.